டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கோவிலுக்கு போகிறது வந்து மண்டேன்றதுனால கொஞ்சம் பேர் வரல, ஒர்க் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கான். கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரச சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் ஆசை இருக்கு. மானரோஷெல்லாம் ரெண்டாம் வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. அப்புறம் சாங் கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு வண்டலூர் வரையும் வந்தாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டு இருந்தான். நல்ல வேளை நாங்கள் போகும்போது மழையில் பயந்துக்கிட்டே போனோம். ஏன்னா புயல் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் பயந்துக்கிட்டே போயிருந்தோம். நல்ல வேலை இல்லை. சரி, பசிக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்குமே எதுவுமே சாப்பிடாம இருந்தோமா, போயிட்டு ஹோட்டல் போயிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கோவிலுக்கு போகிறதுனால நாங்கள் எல்லோரும் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். எல்லோரும் தோசை சாப்பிட்டா, நான் மட்டும் வந்து எனக்கு 2 இட்லி போதும்ப்பா. எனக்கு ஏன்னா ட்ராவல் அப்போ எனக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கிறதுனால நான் வெறும் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு எல்லோரும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து பேக்கரி இருந்துச்சு. அக்கா வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே ஒரு பாப்பா இருக்கிறதுனால அந்த பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களோட ட்ராவல் கண்டினியூ ஆகிடுச்சு. அங்கே 1 மணி போல் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனோடனே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெட்ரூமில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தூங்குறதுக்காக. போனோடனே அந்த டைம் வந்து டீ எல்லாம் போட்டு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அந்த டைமுக்கும் டீ எல்லாம் குடிச்சிட்டு சரி படுக்கலாம் பார்த்தா கொஞ்ச நேரம் தூக்கமே வரல எங்களுக்கு, கொஞ்சம் புது இடன்றதுனால. அது பிறகு என் தம்பி வந்து என் பையனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். டே என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு எங்கள் அக்கா வா வந்து பர்ஃபி பண்ணுறாங்க, ஹோம்மேட் பர்ஃபி, வா உனக்கு வந்து நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு 2 மணி போல் என்னை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வழியாக வந்து ஒரு 2:30 மணிக்காக வந்து தூங்க ஆரம்பித்தோம். காலையில் தம்பி 4:30 மணிக்கெலாம் எழுப்பிட்டான். வர குட்டி தாத்தா மாதிரி அத்தை அவன் சொல்லுவான் அத்தை. அவன் நினைப்பான் ரியாக்ஷன் கொடுத்தா தானே நான் நடிக்கிறேன், ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன்டா. காலையில் 4:30 மணி போல் என் தம்பி என் பையனோட விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கு பிறகு என் தம்பி என் கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தான். கலை உனக்கு வந்து கொடை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான். என்ன எனக்கு எதுவும் வேணாடா. இல்லை கலை, நான் 4 கொடை ஆர்டர் பண்ணியிருக்கேன், உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் லூசு மாதிரி எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி யாரோ வரைஞ்சிருந்திருக்காங்க செவுத்துல, இந்தா உனக்கு ஒரு கொடை, இதோருக்கு பாரு உனக்கு ஒரு கொடை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு கைவண்ணம் இருக்கும். அங்கே இருக்கிற குட்டி பாப்பா வந்து ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பா. அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்க. எத்தனை பேரண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் அந்த பாப்பா வந்து எழுதி வச்சிருக்கா. எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து அவங்க பேரண்ட் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் வந்து அந்த செவுத்துல வந்து நிறைய எழுதிலாம் வச்சுருந்துருக்காங்க. மார்னிங் எங்களுக்கு முன்னாடி எழுந்து அவங்க டிஃபன்லாம் ரெடி பண்ணி ஒருத்தருக்கா சுடுதண்ணியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சூடாக இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி பொடியெல்லாம் அரைச்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து எங்கள் அக்காவோட அவங்க அத்தை வீடு இருக்க போல் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க எங்களை. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்ளீன்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டை. என் தம்பி அங்கே போயும் வந்து எங்கள் அத்தை பொண்ணை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் தேவியை ஃபன் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அவங்க கிச்சனில் ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷயம் என்னன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல், மொரம், அரிசி உடைக்கிறது அப்படின்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. வந்து இன்னொன்று வந்து அன்னபூரணி, விநாயகர், குபேரன் கொஞ்சம் காசுலாம் போட்டு
போட்டு அழகா விளக்கேத்தி கும்பிடுறாங்க போல. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு யாரும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா, ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி எனக்கு இது இப்பவே வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காட்ட சொன்னாங்க. நான் விளக்கு வாங்கி தரல உனக்கு, நான் உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு வந்து நம்ம எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு நினைச்சோன்னே கிடைக்கும் தெரியல. எனக்கு இது கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேலே வந்து காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் காஃபிலாம் குடிச்சு கீழே வந்த பிறகு அக்காவா உனக்கு விளக்குலாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே அம்மிக்கல் உரல் அதெல்லாம் எல்லாமே அங்கேயே கிடச்சிது. அங்கேயே எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் அக்காவோட ஃபேமிலி வந்து நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுடைய ஃபேமிலி. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து டாடா பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவில் கிளம்பிட்டோம். அப்பாவோட குலதெய்வம் வந்து ஐயனார் தான். விழுப்புரம் விக்கிரவண்டி ஊர்ல தான் இருக்கு அந்த குலதெய்வ கோயில். அந்த குலதெய்வ கோயில் வந்து கிராமத்துக்குள்ள இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நாங்க போற வழி எல்லாம் வயல், ஒரு பக்கம் மரம் செடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்க போய் கோயிலுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். முன்னை விட கோவில் வந்து இப்போ ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் கூட முடிஞ்சது. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க கோவில்ல அபிஷேகத்துக்காக சொல்லியிருந்தோம். ராவு காலமா எமகண்டமும் வர்றதுனால கொஞ்சம் வந்து முன்னாடியே சீக்கிரமா வந்து எல்லாமே பண்ணிடுங்கன்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டு அபிஷேகம் தேவையான பொருளை நாங்க வந்து சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்க மட்டும் அக்கா வந்து விழுப்புரத்துல வந்துட்டு மாலை சொல்லியிருந்தாங்க. எல்லா சமையலுக்கும் மாலை எல்லாம் வாங்கி ஒரு சமைக்கா போட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து பொங்கல் வைக்க சொன்னார் ஐயர். அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணா அதுக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அந்த இடத்த பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி வந்து முழுசா பக்தியா மாறி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுல ஒரு பக்கம் தியானம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பையன் அவனோடைய உட்காந்து அவன் ஒரு பக்கம் தியானம் பண்றேன்ட்டு உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி நீங்க ஏதோ பண்ணிட்டு இருங்க, நான் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சைட்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு மேலலாம் போக முடியல. நம்ம ரிட்டர்ன் வந்து கோவிலுக்கே வந்துடலாம் சொல்லிட்டு ரிட்டர்ன் கோவிலுக்கு வந்தா எங்க அக்கா வந்து எங்களுக்கு டிஃபன் யாருக்குன்னா பசிக்குன்றதுனால இட்லி டிஃபன் பாக்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க யாரும் சாப்பிட அந்த அளவுக்கு பசி இல்லைன்னு அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து அந்த இட்லி வச்சு கொடுத்துட்டாங்க. உங்க நல்ல உள்ளத்தை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லி வீடியோ எடுத்து முடிச்சு அதுக்கு பிறகு நான் வந்து அம்மா பொங்கல் செய்யற இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். என் பையன் சும்மாவே இல்லாம அந்த மாடு மேலேயும் அந்த யானை மேலேயும் ஏறிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவங்கன்னா விழுந்துட போறான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். சரி என் பையன் ஃபர்ஸ்ட்லாம் 2 வயசுல வந்து இந்த இடத்துல சுத்தி பார்த்துருந்தான். இப்போ ஒரு 7 வயசுல வந்து நாய் மேலேயும் யானை மேலேயும் குதிரை மேலேயும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணோம்னா இப்பவும் அதை தான் பண்றான். அவனுக்கு இது போட்டு இறக்க மாட்டோம். ருது ரைட்டு யார் இறக்காதீங்க அவனை. ருது சைட்ல வந்துட்டோமா பண்ணிட்டு எடுத்துட்டு அப்படி இது பண்ற மாதிரி அது குச்சில அங்க தான் எடுத்துறாங்க அம்மா காலாடி நீ போனா பறந்துரும். போய் காட போனா பறந்துரும். வீட்டுக்கு போற வரையும் ஸ்டோரேஜ் நான் அங்க போய் ஒரு கல்லு தூக்கி போறேன் எல்லாம் பறக்கும். பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும். அவங்க இது பார்த்துன்னு இருக்காங்க. இந்த இது வேணும் நமக்கு, அதனால ஆன் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா குருவி இறங்கக்கூடாது பார்த்து இரு. செப்பல் போட்டுக்கோ, இது போட்டுக்க, பேண்ட் போட்டுக்கிறியா? அதுக்கு பிறகு அம்மா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் எப்படா பொங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வழியாக பொங்கல் முடிஞ்ச பிறகு நான் வந்து வெள்ளம்லாம் போட்டு தாளித்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஐயர் ராவு காலம் வரப்போது எல்லாரும் வாங்க அபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஊர்க்காரங்களும் வந்துட்டாங்க. நாங்களும் வந்து நின்று அபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்தோம்.
குறி சொல்ல போறாரு. என்னது தேவி அது? மூக்கத்திப்பூ. 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 இது வந்து மூக்குல பூ. தெரியுதாடி? தெரியுது. அவங்க சினிமா நடிகர்ல இருந்து யூடியூப் எடுக்க நம்ம இப்படி அழகா இருக்கா? எதனா பண்ணுவா. ஒரு வழியாக அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடிலாம் சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயர் வந்து எங்களுக்கு தட்டு வந்து வச்சு கொடுத்தாரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து செஞ்ச பொங்கல் வந்து எல்லாருக்குமே அங்கே கொடுத்தோம். அக்கா வந்து எங்களுக்கும் ஊட்டி விட்டாங்க, பிரசாதம் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் வாசு வந்து விளக்கு போடணும், 5 விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அவனும் விளக்குலாம் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வாடா செஞ்சு கொட்ட போகலாம் அப்படின்ட்டு கேட்டோம். இல்லைக்கா கோவிலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போனால். சரி அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாமே, அவனுக்கு பசி எடுத்துச்சு, ருத்வாக்கெலாம் பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா கூட வந்தால் கூட இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டுட்டு போவோம். ஆனால் எப்போவுமே நான்வெஜ் தான் சாப்பிட்டு போவோம். இன்றைக்கி வந்து நான் மட்டும் வெஜிடேரியன், எல்லாருமே வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது, விரதத்தில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு வெஜ்ஜு எனக்கு கிடச்சது வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டுட்டு. அதுலேயும் அவங்க கேட்டது எல்லாமே வந்துருச்சு நான்வெஜ்ஜில். நான் கேட்ட வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கோபி 65யும் லேட்டாக தான் வந்துச்சு. எப்படா எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஒரு வழியாக இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ நான் பூ என்னது நடுவுல சொல்லு. வா சரவணா வந்துரு நீ. பாய். காதுல இருக்கிற கொண்ட வரணும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கில் விளையாடிலாம் முடிச்சுட்டு ருத்வா வந்து நான் வரவே மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால். என் தம்பி போய்ட்டு தூக்கிட்டுலாம் வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய கார் கீ வந்து அருந்து விழுந்து ஒரு வழியாக அவனை தூக்கிட்டு வந்து காரில் போட்ட பிறகு நாங்கள் வண்டி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் என் பொண்ணை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வரல, ஏன்னா நான் வரலாமா, நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பீஸா கேக்கு சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருந்தான். நான் உள்ளே உட்காந்துருந்தேன். என் பையன் நீ வாமா வெளியே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனோட காரில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். என் தம்பி தான் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு வழியாக கேக்கு பீஸாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். நாங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா, பை.